வணக்கம். ராம்நாத் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் தான் செய்ய போகிறோம். நல்லா உதிரி உதிரான சிம்பிளாக ஆனால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, உரப்புக்கு மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருக்கும்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம பிரட்டி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நான் எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டேன். பொறுமையாக நாம் கிளறி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு பாதி வெந்தால் போதும். திரும்பவும் நாம் அதை வேக வைப்போம். அதனால் கொஞ்சம் 50% வெந்தால் கூட சரியாக வரும். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கலந்த சாதம் கூட சாப்பிடும்போது அது குழஞ்சி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். அதனால் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்பவும் வேகாமல் எடுத்துடக்கூடாது. இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை எடுத்து அதை உடச்சி அது கூட சேர்த்துருக்கேன். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. ஒரு தக்காளி அதை எடுத்துட்டு நல்லா அந்த தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயோட லேசாக வதக்கி விட்டுடலாம். இப்போது கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 4-5 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு இருக்குல்ல, அதை எடுத்து உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக சேர்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணி மாதிரி ஆயிரும். உருளைக்கிழங்கு பிரியாணி ஸ்டைலில் வந்துடும். அதுக்காக நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, உருளைக்கிழங்குல நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேக வைக்கணும். அது எனக்கு பதம் தெரியல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். எண்ணெயிலே வேக வைக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு தரும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு அந்த மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வேகணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இப்போது பிடிச்சது அப்படின்னா ஒன்றா கொரகொரப்பாக அரைச்ச ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டு வடித்த சாதத்தை இப்போ நான் அதில் கலந்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸில் 1 கப் அளவு எடுத்து சேர்த்துக்கிறேன். நார்மல் அரிசியில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த மசாலா இந்த ரைஸ் கூட எல்லா பக்கமும் கோட்டாகணும். அதே மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ரைஸுக்கும் நான் இப்போ சொல்கிறது என்னன்னா, ஒரு 1/2 ஹவராவது டைம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சாப்பாடு கூட அந்த மசாலா எல்லாமே இறங்கி சாப்பிடையில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு வரும். வித்தியாசமாக வராது, நல்லாயிருக்கும். அந்த தன்மை தெரியும் சாப்பாட்டோட. சூட்டோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த செட் ஆயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை இல்லைன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நல்லா உதிரான சாப்பாடு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு நான் திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.